போலி ஆவணங்களை பத்திரப்பதிவு செய்து வருவதாக கூறி குஜிலியம்பாறை சார் பதிவாளர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகாவுக்கு உட்பட்ட பொம்மநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பாப்பா நாயக்கர், மனைவி சின்னம்மாக்காள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். அதில் இதே பகுதியில் பூர்வீகமாக விவசாய நிலம் உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அருகில் உள்ள ராணி என்பவர் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிந்து உடனடியாக பழனி கோட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுத்து உடனடியாக கோட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட நில ஆவணங்களை ரத்து செய்யும்படி வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் வட்டாட்சியர் தற்போது வரை ஆவணங்களை ரத்து செய்யாமல் சம்பந்தப்பட்டவருக்கு தற்போது பட்டா வழங்கி உள்ளதாகவும் தொடர்ந்து பலமுறை புகார் அளித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்திலும் அப்போதே பழனி கோட்டாட்சியர் உத்தரவை கொடுத்து சம்பந்தப்பட்ட நிலத்துக்குரிய பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருந்ததாகவும், குஜிலியம்பாறை சார் பதிவாளர் கோட்டாட்சியர் உத்தரவு என அனைத்து உத்தரவையும் மீறி எங்களது நிலத்தை அபகரிக்க நினைக்கும் நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார் எனவும், மேலும் தற்போது குஜிலியம்பாறை வட்டாட்சியர் பட்டா வழங்கியுள்ளார். குஜிலியம்பாறை சார் பதிவாளர் இடம் கேட்ட பொழுது எங்க வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று திட்டி எங்களை வெளியே அனுப்பிவிட்டார். இதன் காரணமாக கடந்த வாரம் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே அடிதடி சண்டை ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள் ஒரு சிலருக்கு ஆதரவாக செயல்படுவதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எங்களுக்கு எங்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சார் பதிவாளர் மற்றும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு வழங்கியுள்ளோம். சம்பந்தப்பட்ட நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளோம் என கூறினார். இது மாதிரி ஆர்டிஓவில் எங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு சார் 2021. இப்போ எப்படி சார் பதிவீங்கன்னு நான் கேட்டால், நான் அப்படிதான் பதிவேன், ராணி மேலே பட்டா இருக்குது, அந்த பட்டாவை வச்சு நான் பதிவேன் அப்படிங்கிறாரு. அது ராணி மேலே உள்ளது போலித்தனமான பட்டா. முந்தைய பட்டா வந்து சின்னக்கம்மா மேலே தான், அது செத்தக்கம்மா மேலே தான் அது பூர்வீகமான சொத்து. செத்தக்கம்மா மேலே உள்ள சொத்து எப்படி ராணி மேலே பட்டா வந்துச்சுன்னே தெரியாது. இப்போ எங்கே வந்திருக்கீங்க அதுக்காக? இப்போ நாங்கள் கலெக்டர் சாரை பார்த்து நாங்கள் நேரடியாக எங்கள் உரைகளை சொல்லி நாங்கள் மனு கொடுத்து போகலாம்னு வந்திருக்கோம். உங்கள் பேர்? எங்கள் பேர் ஆர் பொம்மன்.